இந்த வீடியோவில் ஒரு ஈஸி டு ஸ்டார்ட் மார்னிங் ரொட்டீனை நம்ம பார்க்க போகிறோம். இல்லைனா ஒரு பின்பற்ற எளிதான காலை வழக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ யாருக்காகலன்னா, இது வரைக்கும் மார்னிங் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ணாதவங்களுக்கானது, இல்லைனா மார்னிங் ரொட்டீன் ஒன்று ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ண கஷ்டப்பட்டவங்களுக்கு, இந்த 2 கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு நம்ம ஈஸி டு ஸ்டார்ட் மார்னிங் ரொட்டீன் என்னதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல மார்னிங் ரொட்டீன் என்பது காலையில் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி நைட்டே ஆரம்பிச்சிடும். என்னடா சொல்கிறான், மார்னிங் ரொட்டீன் சொல்லிட்டு நைட் ரொட்டீன் ஃபாலோ சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படின்லாம் இல்லை. நைட் ரொட்டீன் அப்படின்னு நான் ஒன்றும் சொல்ல வரல, மார்னிங் ரொட்டீன் தான். ஆனால் நீங்கள் நைட்டே அதுக்காக பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும். என்னதுன்னா, அடுத்த நாள் நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு டிக் பாக்ஸ், இல்லைனா நோட்ஸ், ஃபோனில் உங்களுக்கு நோட்ஸ் ஆப்னு ஒன்று இருக்கும். அதில் நீங்கள் இதெல்லாம் டைப் பண்ணி வச்சுக்கலாம். நாளைக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம். இப்போ காலையில் 6 AM வேக்கப், 6:30 காஃபி குடிங்க அந்த மாதிரி, இல்லை 6:35 மெடிடேட், 10 மணி ஜிம் போ அந்த மாதிரி. இப்போ சொன்னதே இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். இது எதுக்குன்னா, காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு என்ன பண்ண தேவையில்லையோ அதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் என்ன எழுதி வச்சுருக்கீங்களோ இல்லை என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது மட்டும் பண்ணால் உங்களுக்கு அந்த நாள் ப்ரொடக்டிவாக அமையும், அந்த நாள் சிறப்பாக இருக்கும். இது எதுக்கு சொன்னேன்னா, ஊரில் பாதி பேர் காலையில் எழுந்தோடனே ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்குறானுங்க, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க. நான் உங்களை பற்றி கூட சொல்லலாம், நீங்களும் அதில் ஒரு ஆளாக இருக்கலாம், தெரியல. நீங்கள் இல்லைன்னா கங்க்ராச்சுலேஷன், நீங்கள் அந்த இதிலேருந்து இல்லை. ஆனாலும் இப்போ இந்த நைட் ரொட்டீனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கும் உங்களோட அடுத்த நாள். ஆனாலும் இந்த நைட் இந்த ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அடுத்த நாளோட குவாலிட்டி இல்லை, அடுத்த நாளோட குவாலிட்டி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 9 to 5 ஜாப் ஒர்க் பண்ணுறீங்கன்னா 9 to 5 எவ்வளோ, 6, 7, 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. 8 ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரிமைனிங் எவ்வளோ ஹவர்ஸ் இருக்கும்? 16 ஹவர்ஸ் இருக்கும். 16 ஹவர்ஸில் இன்னொரு 8 ஹவர்ஸ் தூங்குறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ டைம்னு ஒன்று இன்னொரு 8 ஹவர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ டைமு எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை மேலே போகிறதும் கீழே வர்றதுக்கும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணணும். அந்த ஃப்ரீ டைமை நீங்கள் ஜிம் போகிறது, இல்லைனா எக்ஸசைஸ் தான், ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது, கரெக்டான காய்கறி, கரெக்டான உணவுகளை சாப்பிட்றது, கரெக்டான விஷயங்களை செய்கிறது, கரெக்டான ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா அந்த 8 மணி நேரமோ யூடியூப் பார்க்குறது, படம் பார்க்குறது, கேம் விளாட்றதுன்னு ஃபுல்லாக பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளோட குவாலிட்டி நல்லாவே இருக்காது. 9 to 5 ஜாபே வாழ்க்கை முழுக்க வாழ்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் ஹேபிட். செகண்ட் என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்திரிக்கணும். காலையில் எப்போ எழுந்திரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 AM மினிமம் எழுந்திரிச்சிடணும். 6 AM நீங்கள் மினிமம் எழுந்தாதான் உங்களுக்கு அந்த மார்னிங் சன் அது உங்களுக்கு தெரியும். 7லாம் சன் ஆல்மோஸ்ட் பயங்கர பிரைட்டாக ஆரம்பிச்சிடும், அது காலையில் ஆயிடுச்சு. 6னா உங்களுக்கு விடிஞ்சு ஒரு அரை மணி நேரம், விடிஞ்சு ஒரு 1 மணி நேரம்னால சூரியன் விடியலை, இது அரசியல் நோக்கம் இல்லை, சூரியன் விடியலை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதால் இதை நான் கூறுகிறேன். தூய தமிழில் தான் பேசுகிறேன், எதுக்குன்னு தெரில, வருது. ஸோ நீங்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை, உங்கள் பால்கனி இல்லைனா மொட்டை மாடிக்கு போயிட்டு சூரியனை பாருங்கள். சூரியனை பார்த்தா தான் அது ஒரு நாள் ஆரம்பிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். இதை நான் என்னடா சொல்கிறேன், பைத்தியக்கார மாதிரி சொல்கிறான் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் டெய்லி இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்.
நான் இதை எப்படி சொல்கிறேன்னா, கேவ்மேன் டைம்லேருந்து நம்மளுக்கு எப்படி இது காலை, எப்படி இது இரவு அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம சூரியன் வச்சு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நீங்கள் காலையில் ஏழிச்ச உடனே சூரியனை பார்த்துட்டிங்கன்னா, இல்லைன்னா ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டிங்க, டியூப்லைட் வெளிச்சம்லாம் சொல்லாதீங்க, ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சூரியனை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது காலைன்னு உங்கள் ஹார்மோன்ஸ்லாம் அதுக்கு புரிஞ்சிடும். அதனால் உங்கள் பாடி காலையில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் டிப் என்னதுன்னா, மெடிடேட் பண்ணுவோம். இங்கே ஊரில் முக்கால்வாசி பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் 95% பேர் இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுக்கு அடிக்டாக இருக்கானுங்க. இல்லை வீடியோ கேம்ஸ் மூணுத்துக்கும் அடிக்ட். விளாடுங்க, ரீல்ஸ் பாருங்கள், யூடியூப் பாருங்கள், இதெல்லாம் நான் வேணான்னு சொல்லலை. ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க, அதுதான் விஷயம். இல்லை அப்படி சொல்ல வரல, பாருங்கள், ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு லிமிட் வச்சுக்கணும். நான் ஒரே 1 மணி நேரம் தான் பார்ப்பேன், நான் ஒரு 2 மணி நேரம் தான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லிட்டு நீங்கள் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க. அதனால் அந்த விஷயம்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்குறீங்கன்னா கரெக்டாக வச்சிடணும். ஸோ இந்த ரீல்ஸ், ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் லைக் 30 seconds வீடியோஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கம்மியாகும். ப்ளஸ் இது வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை சாதிச்ச ஒரு உணர்வு கிடைச்சிரும். இங்கிலீஷ் ஒரு ஹார்மோன் இருக்குது, அது பேர் டோப்பமைன்னு சொல்லுவாங்க. டோப்பமைன் என்னதுன்னா, நீங்கள் ஏதாவது விஷயத்தை சாதிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது உங்கள் மூளை சுரக்கும் அந்த டோப்பமைன் ஹார்மோனை. அந்த ஹார்மோன் உங்களுக்கு சுரந்ததுன்னா அது நல்லது தான். 2 விதம் இருக்குது. இன்ஸ்டன்ட் டோப்பமைன் ஒன்று இருக்குது, டிலேட் டோப்பமைன், இல்லைன்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு 2 இருக்குது. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தனியாக ஒரு வீடியோவே போடுறேன். இந்த இன்ஸ்டன்ட் டோப்பமைன் வந்து ஆக்சுவலி ரொம்ப கெட்டது கம்பேர்ட் டு டிலேட் டோப்பமைன். டிலேட் டோப்பமைன் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டிலேட் டோப்பமைன் எப்பெல்லாம் கிடைக்கும்னா, நீங்கள் இப்போ பல வருஷமாக இதை அச்சீவ் பண்ணோம், உங்கள் கோலாக வச்சுருக்கிற விஷயங்களை நீங்கள் அச்சீவ் பண்ணும் போது உங்களுக்கு கிடைக்கிறது தான் டிலேட் டோப்பமைன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து பல வருஷமாக ஒரு பயங்கரமான ஃபிசிக்கை பில்ட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க. அதை உங்களுக்கு தேவையான ஃபிசிக்கை நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயங்கரமான டோப்பமைன் கிடைக்கும். அதுதான் டிலேட் டோப்பமைன். நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா டோப்பமைன் கிடைக்கும், கம்மியான அளவுக்கு கிடைக்கும். அதுதான் இன்ஸ்டன்ட் டோப்பமைன். நிறைய பேர் மோட்டிவேஷன் இல்லை, அதனால தான் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அதை விட அவங்களுக்கு வந்து டிலேட் கிராட்டிஃபிகேஷன், டிலேட் டோப்பமைன் வர்றதுக்கான ஒரு ஊக்கம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து டூ மச் ஆஃப் இன்ஸ்டன்ட் டோப்பமைன் கிடைச்சதுனால டிலேட் டோப்பமைனுக்கான ஒரு ஏக்கம் அது இல்லவே இல்லை. அதனால தான் நிறைய பேரால் அச்சீவ் பண்ண முடியல, நிறைய பேரால் முன்னேற முடியலை அவங்க வாழ்க்கையில். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் குறைச்சிக்கணும் உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸில். ஸோ உங்களுக்கு 8 hours ஒரு நாளில் ஃப்ரீயாக இருக்குதுன்னா அந்த 8 ஹவர்ஸில் நீங்கள் வந்து முக்கால்வாசி பேர் நான் சொல்கிறேன், அதில் ஒரு 6 hours இந்த மாதிரி கேம்ஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், படம் இதிலே கழிச்சிட்றாங்க. நான் இதெல்லாம் பண்ண வேணாம்னு சொல்லலை, ஆனால் வந்து நீங்கள் வந்து 6 ஹவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வந்து 6 hours பார்த்துட்ருக்கீங்கன்னே பரவாயில்ல. லைக் 24 மணி நேரத்தில் 6 மணி நேரம் பார்க்குறதுனால பரவாயில்ல. நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. லைக் 5 மணி நேரமாக குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து 4 மணி நேரமாக குறையுங்க. அடுத்த மாதத்துலேருந்து 3 மணி நேரமாக குறையுங்க. அடுத்த மாதத்தில் 2 மணி நேரமாக குறையுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி 1 மணி நேரத்துக்கு குறைச்சிருங்க இது எல்லாத்தையும். ஸோ இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் மோட்டிவேஷன் என்னதுன்னா மெடிடேஷன் தான்.
நான் காலையில் ஏஞ்ச உடனே என்ன சொன்னேன்? சூரியனை பாருங்க, இல்லை தூய தமிழில் சொன்னேன்னா கதிரவனை பாருங்க அப்படின்னு. கதிரவனை பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு வாங்க, மெடிடேட் பண்ண உக்காருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6:30க்கு நீங்கள் வந்து உக்காருங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மெடிடேட் பண்ண, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் முதல் வாட்டி மெடிடேட் பண்ண ட்ரை பண்ணும்போது என்னால் 30 செகண்ட் கூட மெடிடேட் பண்ண முடியல. இன்ஃபேக்ட் நான் வந்து லைக் 30 செகண்ட் மெடிடேட் பண்ணதுனா அடுத்து நான் ஒரு 2 நாள் ட்ரை பண்ணுறதை விட்டேன். அதனால் அந்த மாதிரி நீங்கள் விட்டுறக்கூடாது. நான் அதுக்கப்புறம் திருப்பி ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணேன். உங்களால் உங்களோட முதல் நாளில் 30 செகண்ட், 1 நிமிஷம் பரவாயில்ல, ட்ரை பண்ணுறீங்கள நீங்கள், பல பேரை விட பெட்டர் நீங்கள். ஸோ 1 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். அடுத்த நாள் 2 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். அடுத்த நாள் 2.5 நிமிஷம் மெடிடேட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக 10 செகண்டாக 30 செகண்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா கடைசியில் 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் உங்களோட மெடிடேஷன் செஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் என்னோட செகண்ட் டிப். இந்த செகண்ட் டிப்பை ஏன் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் சொல்கிறேன்னா, இந்த ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னால, யூடியூப் ஷார்ட்ஸ்னால உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் பயங்கரமாக கம்மியாகும். எவ்வளோ கம்மியாகும்னா, இந்த வீடியோஸ்லாம் எவ்வளோ 30 செகண்ட், 1 நிமிஷம், 40 செகண்ட், 50 செகண்ட், உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனும் 50 செகண்டுக்கு குறைஞ்சிரும். அதனால தான் இப்போ இருக்கிற பசங்கனால அவங்கள காலேஜ் ஸ்கூலில் ரொம்ப நேரம், ஈவன் 2 நிமிஷம் கூட ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னதுன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக கம்மி பண்ணிவிட்டு மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்ல 3வது டிப் என்னதுன்னா, கிராட்டிடியூட் ஜேர்னலிங். அது என்ன கிராட்டிடியூட் ஜேர்னலிங்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கெல்லாம் கிராட்டிடியூட் பட்டிருக்கீங்க, இல்லைனா கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லைனா தமிழ்லேயே சொல்கிறேன் நன்றி உணர்வு எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எழுதி வைங்க. இப்போ உங்கள் அம்மா காலையில் இட்லி சுட்டு கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க. எங்கள் அம்மா டெய்லி இட்லி சுட்டு கொடுக்குறாங்க, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா ஐ ஃபீல் கிரேட்ஃபுல் ஃபார் மை மாம் டு பி குக்கிங் இட்லிஸ் ஃபார் மீ அப்படின்னு எழுதலாம். என்ன இது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன வேணாலும், இப்போ உங்கள் வீட்டில் ஒரு தோட்டம் இருக்குது, இல்லை செடி இருக்குது, இல்லைனா உங்ககிட்ட ஒரு பெட் இருக்குது, இல்லை என்கிட்ட ஒரு நாய் கூட இருக்குது. இந்த நாய் என்கிட்ட இருக்குது, என் பெட் என்கிட்ட இருக்கிறதுனால என்னோடய ஸ்ட்ரெஸ் குறையுது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது எனக்கு ஒரு நல்ல கம்பேனியனாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இதனால் உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையை பாசிட்டிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் முதல்ல சொன்னது, உங்கள் அம்மா டெய்லி உங்களுக்கு இட்லி சுட்டு கொடுக்கறத நீங்கள் எழுதுறது. நிறைய பேருக்கு அம்மாவே இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் இந்த விஷயத்தில் இப்போ யாருக்காவது அம்மா இல்லைன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆனால் நான் சொல்ல வர்றது பிடிச்சிக்கோங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு உங்கள் அம்மா இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, அப்போனா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற சமயத்திலே உங்கள் அம்மாவை கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் அம்மா கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறது பாதி பேர் அப்படி தான் இருக்காங்க. நான் உங்கள் அம்மாவுக்கு மட்டும் சொல்ல, உங்கள் அப்பா, உன் ஃபேமிலி, உன் டாக், லைக் உன் பெட்ஸ், உன் கம்ப்யூட்டர், உன் கார்டன், உன் செடி, எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் நீங்கள் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணலாம். இது உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கும், ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்கை உன் வாழ்க்கைக்கு கொடுக்கும். இது நான் ஏன் இதை 3வது பாயிண்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, நிறைய பேருக்கு நெகட்டிவிட்டி தான் அவங்களோட பிரெயின் ஃபுல்லாக இருக்குது.
என்னடா வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குது, என்னடா வாழ்க்கை இப்படி போகுது, அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் இதை நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கை மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிராட்டிடியூட் ஜேர்னலிங்காக ஒரு தனி வீடியோவை நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு. அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணிவிட்டு திருப்பி வந்து இதே சேனலில் இதே யூடியூப் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப் ஆச்சுன்னா. இல்லைனா நீங்கள் இந்த வீடியோவை டிஸ்லைக் பண்ணிட்டு கூட போகலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஈஸியான ரொட்டீனை தான் நான் வந்து ஒரு மாதம் ட்ரை பண்ணேன். ஒரு மாதம் ட்ரை பண்ணதுலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப கேவலமான நன்மையிலேருந்து ஒரு டீசெண்டான நன்மைக்கு போச்சு. அதுலேருந்து எனக்கு வேணுங்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பெட்டர் டயட், பெட்டர் ஃபிட்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்லை, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு வாரம் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி இதே வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி வந்து எனக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. See you. Goodbye. Take care.